ஓம் சர்க்குருவே சரணம். காளாங்கி சித்தர் சுவாமிகளின் ஆலயம் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த காளாங்கி சித்தர் சுவாமிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமூலரோட நேரடி சிஷ்யன் தான் காளாங்கி. இந்த காளாங்கி சித்தர் சுவாமிகள் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீன தேசத்தில் காளாங்கிங்கிற ஏரியாவிலேருந்து வந்ததுனால இவரை காளாங்கி சித்தர் சுவாமிகள் அப்படின்னே நாம் அழைக்கிறோம். இவர் நம்ம சித்தர் சுவாமிகள் போகர், அந்த நவபாசான சிலையை வழங்கின போகருடைய குருநாதர். இந்த காளாங்கி சித்தர் சுவாமிகள் எங்கே நமக்கு ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறதா தெரிவிக்கிறாங்கன்னா, சேலத்தில் கஞ்சமலையில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறதா நமக்கு வரலாறு கூறுது. அந்த அவர் ஜீவசமாதி அடைஞ்ச அந்த கஞ்சமலை, அந்த இளம்பிள்ளைக்கு அருகில் உள்ள அந்த ஏரியாவுக்கு பேர் சித்திரக்கோயில் அப்படின்னே அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா திருமூலரும் காளாங்கிநாதரும் அங்கே வந்ததுனால. இந்த காளாங்கி சித்தர் சுவாமிகள் பார்த்திங்கன்னா, இந்த கஞ்சமலையில் மிகப்பெரிய பல ரகசியங்கள் இன்னைய வரலும் புதஞ்சி கிடக்குது அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஏன்னா கஞ்சமலை இன்றைக்கும் கவர்மெண்ட்டு கையை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்ருக்குறாங்க. இதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சில அறிஞர்கள் விஞ்ஞானிகள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, கஞ்சமலைக்கு உள்ள ஒரு ஏரிமலை குழம்பு இருக்குது, அதனால் கஞ்சமலை இது நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதிலிருந்து எரிமலை வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான விஷயத்த சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா, கஞ்சமலையை நம்ம இது பண்ணல, அங்கே சித்தர் சுவாமிகள், காளாங்கி சித்தர் சுவாமிகள் இந்த மாதிரி மக்களுக்கு அருள்பாலிக்கும் விதமாக அவர் ஒரு தைலத்தை தயாரித்து, அந்த தைலத்தை பொருட்களோட கலக்கையில் அது சொக்க தங்கமாக மாறக்கூடிய அந்த விஷயத்தை அவர் செஞ்சார். அது செஞ்சதில் நிறையா அவர் சொக்க தங்கங்கள் தயாரித்ததுனால மக்களுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பாறைக்கு அடியில் வச்சு அந்த இதை பாறையை மூடிட்டதாகவும், அந்த அந்த தங்கங்கள் தான் அந்த கஞ்சமலைக்குள்ளார இன்னமே புதஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எல்லாம் இருக்கிறது பூரா சொக்க தங்கம் அப்படின்னு ஒரு சாரர் அவர் காளாங்கி சித்தர் சுவாமிகள் வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சாரர் இல்லை, அது நெருப்பு கொடி மாதிரி படர்ந்துருக்கு, அதை நாம் தொட்டோம்னா எரிமலை குழம்பு வெடிச்சிரும் அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. அதனால் இது அதிர்ஷ்டமானதா ஆபத்தானதா அப்படின்னு தெரியாமல் இன்னைய வரலும் நம்மளுடைய அரசாங்கமே தடுமாறிட்டு இருக்கிற நிலையில தான் இருக்குது. இந்த காளாங்கி சித்தர் சுவாமிகளோட பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, திருமூலரும் காளாங்கிநாதர் சுவாமிகளும் தான் சேர்ந்து தான் இங்கே கஞ்சமலைக்கு வந்தாங்க. அவங்க வந்ததோட நோக்கம் என்னென்னா, இங்கே கஞ்சமலையில் தான் அந்த உயிர் பிரியாமல், உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவினி மூலிகை இந்த கஞ்சமலையில் தான் இருக்கிறதாகவும், அதை எடுக்கிறதுக்காக தான் அவங்க தேடி வந்தாங்க. அப்படி தேடி வந்தப்போ தான் ஒரு முறை குருநாதர் திருமூலர் அவர்கள் அவர் இந்த மூலிகையை தேடி அந்த மலைக்கு சென்று வரத்துக்குள்ளார காளாங்கி சித்தர் சுவாமிகள் அவருக்கு உணவு தயாரித்து வைக்கிறது தான் அவரோட வேலை. அந்த மாதிரி அவர் உணவு தயாரித்து வச்சுட்டு இருந்தப்போ பக்கத்தில் ஒரு குச்சி எடுத்து அந்த சாதத்தை கிளறி இருக்கிறாரு. சாதம் முழுசும் கருப்பாயிடுச்சு. கருப்பானோடனே அவர் காளாங்கி சுவாமிகள் என்ன நினச்சிருக்கிறோன்னா, ஐயோ கருப்பு கலராக ஆகிடுச்சு, குருநாதர் பார்த்தாருன்னா ரொம்ப வருத்தப்படுவார், அதனால் நம்ம இந்த சாதத்தை கீழே கொட்டினாலும் அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவரே முழு சாதமும் சாப்பிட்டு அவர் புதிய சாதத்தை தயார் பண்ணி குருவுக்கு வச்சுருந்துருக்கிறாரு. அப்போ குரு திரும்பி திருமூலர் அவர்களே, எங்கே என்னோடய சிஷ்யன் எங்கே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கே புரிஞ்சிருக்குது, நம்ம அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. அவர் என்றுமே இளமை குறையாமல் இருக்கிற மாதிரி ஒரு மூலிகை தான் அந்த தடி. அந்த தடி அதை தேடி தான் திருமூலர் முக்கியமாக வந்திருக்கிறாரு. இந்த மூலிகையினால் அந்த இது எப்பயுமே நமக்கு இளமையே போகாதுன்னு வைங்களேன். அதனால தான் காளாங்கி சித்தர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர். ஆனால் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட அவரோட தோற்றம் பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையிலிருந்து ஒரு இளைஞனாக மாறுறதுக்கு முந்தைய நிலையில் தான் அவர் எப்பயுமே இருப்பார். அதுதான் காளாங்கி சித்தர் சுவாமிகளோட இளமை தோற்றம் என்றுமே மறையலை. அவர் இந்த மாதிரி பல அரிய அற்புதங்களை செஞ்சவர். நம்ம அதிகமான அவைக்கு கொடுத்த அந்த கருநெல்லிக்கனி கூட இங்கே கஞ்சமலையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது தான். அது மாதிரி கஞ்சமலையில் பல அரிய மூலிகை பொருட்கள் இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு
இளமை வந்து குறையாததாகவும் அதே மாதிரி நீண்ட ஆயுள் பெறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணி ஊற்றுறது, இது வந்து ராகுக்கு எதுக்காக செய்கிறது. இங்கே வந்து நமக்கு இந்த கையில் மருலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மரு கையில் கழுத்தில் இதெல்லாம் நிறைய மரு வரும், அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மருக்கள் வந்தது அப்படின்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இங்கே வந்து அந்த ராகு கேதுக்கு அந்த மஞ்சளை வந்து போட்டுட்டு நம்ம வந்து அங்கே அந்த தண்ணி கிணறு இருக்கும், அதில் தண்ணி சேர்ந்து நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயே தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மரு எல்லாமே போயிடும். இது வந்து ஒரு அதிசயம் மாதிரி அங்கே வந்து நடந்துட்டுருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா எந்த நோய்கள், தீராத நோய்கள், நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் இதில் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட தியான மண்டபம் ரொம்ப திவ்யமாக இருந்தது. இதில் காளாங்கி சித்தர் சுவாமிகளோட அந்த உருவம் இருக்கும் பாருங்கள், அவர் என்றுமே இளமை குறையாமல் இருக்கக்கூடிய அந்த தோற்றம் வந்து நமக்கு பார்க்க முடியும். அவர் காளாங்கி சித்தர் சுவாமிகளை வந்து கரடி சுவாமிகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அதுக்கு வேறொரு காரணம் இருக்குது, அதை திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இவர் வந்து இந்த சதுரகிரி மலையில் தவம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து திருமூலரோட அந்த இளமைத்தன்மை பெற்றவனையும் திருமூலர் சரி நீ இங்கேருந்து அருள் பாவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்கே சித்தேஸ்வரன் சுவாமியெல்லாம் நீங்கள் வந்து அவதாரம் எடுத்து மக்களுக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால் இங்கே சித்தேஸ்வர சுவாமிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து காளாங்கி சித்தர் சுவாமிகள் மலைன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. இது சித்திர கோயில்னு சொல்லணும், இல்லைனா சித்தேஸ்வரன் மலைன்னு சொல்லணும், அப்போ தான் வந்து மக்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேண்டுதல் வைக்கிறாங்க இல்லைங்களா, இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் நீங்கணும்னு வேண்டுதல் வச்சாங்களா, உப்பு மிளகும் இருக்குது, அந்த உப்பு மிளகும் வாங்கி இப்படி தலையை சுற்றி அந்த அந்த சைடு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு நந்தி இது வச்சுருப்பாங்க, அது மேலே போட்டுடணும். இந்த இது வந்து நமக்கு வேண்டுதல் வைக்கிறவங்க பின்னாடி திரும்பி பார்க்காம சுற்றி போடணும். வேண்டுதல் நிறைவேறினவங்க பார்த்து சுற்றி போடணும். அந்த மாதிரி சில முறைகள்லாம் இருக்குது. இங்கே பல அற்புதமான முறைகள் வந்து பின்பற்றப்பட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே வந்து ஒரு அருட்பிரசாதமாக வழங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டை களி வந்து வழங்குறாங்க. கருப்பட்டியும் அவரைக்கொட்டையும் போட்டு ஒரு களி செய்கிறாங்க. அந்த களி வந்து ஒரு கிடைப்பதற்கரிய விஷயமாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் வாங்கி அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இது மாதிரி பல அற்புதங்களையும் பல அதிசய நிகழ்வுகளையும் நிகழ்த்தினவர் காளாங்கி சித்தர் சுவாமிகள். நம்ம போகருடைய நேரடி குருநாதர். இவர் வந்து இங்கே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கிருந்து ஒரு சுரங்கம் அமைச்சு சீனாவுக்கு போனதாக சில தகவல்களும் இருக்குது. இங்கே சுரங்கப்பாதைகளுக்கு இருந்த வடுக்கள் இருந்தது, அது இப்போ மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நிச்சயம் சுரங்கப்பாதை இங்கே இருக்குது. பல அதிசயங்கள் இன்றைக்கும் ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு இடம்தான் கஞ்சமலை காளாங்கி சித்தர் சுவாமிகள் ஆலயம். அதை வந்து நம்ம இன்ன வரலும் கவர்மெண்ட்டாலேயே அதை வந்து நிறைவு செய்ய முடியாத நிலையில் இருக்குது. அதனால் காளாங்கி சித்தர் சுவாமிகளை தரிசிக்கக்கூடிய பெருவாய்ப்பை நமக்கு சர்க்குரு வழங்கி நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த பாக்கியத்தை கிடைச்சதுக்கு கோடான கோடி நன்றிகள் சர்க்குரு.